பூஜையை ஆரம்பிக்கலாம்ல? ஆரம்பிச்சிடலாம். உங்க முன்னாடி இருக்கிற விளக்கை ஏத்துக்கோ. ஐயர் என்ன சொல்றாரோ அதே மாதிரி நாமளும் பூஜை செய்யலாம். சரி மீனா. சரி, இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேனோ அதே மாதிரி மந்திரத்தை சொல்லி அந்த விளக்குக்கு அர்ச்சனை பண்ணணும். ஆத்துக்காரி அர்ச்சனை பண்ணும்போது ஆத்துக்காரும் அவ கைய தொட்டு சேர்ந்து அக்ஷதை போடுங்க. சரிங்க சார். ஓம் மகா கணபதியே நமஹ. ஓம் வரலட்சுமியே நமஹ. ஓம் பத்மமாலாதராயே நமஹ. ஓம் தேவ்யே நமஹ. ஓம் பத்மின்யே நமஹ. ஓம் பத்மகந்தின்யே நமஹ. ஓம் புண்ணியகண்டாயே நமஹ. ஓம் சுப்ரசன்னாயே நமஹ. ஓம் பிரசாதாவிமுக்தே நமஹ. ஓம் பிரபாயே நமஹ. ஓம் சந்திரபதனாயே நமஹ. ஓம் சந்திராயே நமஹ. நானாவித பர்வளபத்ர புஷ்பான் சமர்ப்பயாமி. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தேவி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். கணானாம் ஸ்வா கணபதிம் நமாமஹே கவிம் கவீனாம் உபவஸ்திரவஸ்திரமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பதியாய சின்வன்னோதிவிக்ஷேதசாதனம். ஓம் மகாலட்சுமீ வித்மஹே விஷ்ணுபத்மேத தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் கர்ப்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. இந்தாங்கோ, வாங்கிக்கோங்க. விளக்குக்கு தீபாராதனை காமிக்கோ. பத்மாமா, பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சதுப்பா. நாங்க கையோட சாப்பிட்டுங்க. வடை பாயாசம் எல்லாம் சூடா இருக்கு. பார்த்திபா, இதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துற போது? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன். மீனா, நல்லா சாப்பிடு. என்னடி பாத்தியா? நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வர. வேலை வெட்டி போகாதவனுக்கு ஜூஸ் வேறையா? என்ன இவ பப்பாளி ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கா? இத குடிச்சா குழந்தை கலைஞ்சிருமே. ஏதோ தப்பா இருக்கே. ராதிகா, என்ன
என்ன நீ எல்லாமே தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ணேன்? மேல ஸ்கிப்பிங் ஆடின, இப்போ பப்பாளி பழம் ஜூஸ் குடிச்சிட்டு. என்ன பப்பாளி ஜூஸா? நான் கேரட் ஜூஸ்ல நினைச்சேன். ஏன் நீ குடிக்கும் போது தெரியலையா இது பப்பாளி ஜூஸா கேரட் ஜூஸான்னு? தெரியல. உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது யாரு? டாக்டரா? அம்மா நீ எந்த டாக்டரை பாக்குற? நான் எந்த டாக்டரை பார்த்தா உனக்கு என்ன? பாஸ், நீங்க ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க. உண்மை என்னன்னு ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டாம். நான் வந்ததே நடந்ததை சொல்லி உங்ககிட்ட சாரி கேட்டு உங்க கோவத்தை சரி பண்ணதான். சாரி பாஸ். இன்னும் உங்க கோபம் தீரலனா 2 பஞ்ச் கொடுங்க, 4 அரை வேணா விடுங்க. சரிங்க பாஸ், உங்களுக்கு கோவம் தீரும்போது சொல்லுங்க, நான் வந்து பாக்குறேன். இப்ப நான் வரேன். ஒரு முக்கியமான விஷயத்தையும் மறந்து போயிட்டேன். இந்தாங்க. என்னது? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் காஷ்மீர்ல இருந்து வாங்கிட்டு வந்தான், குங்குமப்பூ. பாஸ், என்ன பாஸ் இப்படி பண்ணிட்டீங்க? அது நம்பர் 1 குவாலிட்டி பாஸ். ஹேய், என் பொண்டாட்டிக்கு என்ன வாங்கி தரணும்னு எனக்கு தெரியும். நீ போடா. பாஸ், டாக்டரே இதுதான் வாங்கி தர சொல்லுவாங்க. ஹேய், டாக்டர் என் ஃபேமிலி ஃப்ரெண்டரா. அவங்க இங்க மார்க்கெட் பக்கத்துல தான் இருக்காங்க. நான் பாத்துக்கிறேன். ஹேய், போடா. அடிச்சிட போறேன். பாஸ், இதுக்காக தான் இவ்வளவு நேரம் பெட்டு போட்டதே. தேங்க்யூ பாஸ். கர்ப்பமா இல்லாத பொண்ணுக்கா நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு நான் கொடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா இல்லையா? டாக்டர், என் ப்ரொஃபஷனல்ல நான் இது வரைக்கும் யாருக்குமே பொய் சொன்னதில்லைன்னு சொன்னீங்களே. உங்களை யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்ககிட்ட நான் எப்ப சொன்னேன்? ஆனா அது உண்மைதான். இப்பவும் நான் உண்மையை தான் சொல்றேன். ராதிகா 2 மாசம் கர்ப்பமா இருக்காங்க. டாக்டர், தேவையில்லாம பேசி என் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. வைங்க சார். டாக்டர் டாக்டர் இப்போ என்ன சொல்ற? ரஜினி, இல்ல இவ ஏதோ பண்ணிருக்கா. பார்த்திபா, என்ன முட்டாள்னு நினைச்சிட்டியா? எப்போ உனக்கு என் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சதோ அப்பவே நான் முழிச்சுக்கிட்டேன். குறையாது, ஏன்னா என்கிட்ட உண்மை இருக்கு. ஒத்த ரூபாக்கு கூட பிரயோஜனம் கிடையாது. அதனால உண்மைக்கு பக்கத்துல இருக்கிறவன் மனுஷங்களோட உணர்வை வச்சு லாப நஷ்ட கணக்கெல்லாம் பார்க்க மாட்டான். ஓ, தோத்து போனதை ஒத்துக்க முடியலன்னா தத்துவம் பேசி சமாளிக்க வேண்டியதுதான். ஆட்டம் இன்னும் முடியவே இல்ல ராதிகா. அப்போ ஜெயிச்சிடலான்னு இன்னும் நம்பிக்கை இருக்கு? ஜெயிக்க முடியாது நான் நினைக்கவே இல்லையே. இதெல்லாம் வெறும் சாம்பிள் தான் பார்த்திபா. உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பவும் முடியாம உன் கூட சேர்ந்து வாழவும் முடியாம ரஜினி கதறி துடிச்சு அழணும். அத நான் பார்த்து ரசிக்கணும். அதுதான் என்னோட அல்டிமேட் கோலே. என்ன பயத்தை வெளியே காட்டிக்காம சிரிக்கிறியா? ஏ லூசு, இப்ப நீ விரிச்சு வச்சிருக்கிறியே ஒரு வலை, அதுல ரஜினி மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி நீ தான் மாட்டிக்க போற. அதுவே உனக்கு தெரியல. என்ன கேம் ஆடுற நீ? என்னால முடியல. போ போ. என்ன பாக்குற? டாக்டர் விலைக்கு வாங்கிடலாம், ரிப்போர்ட்ஸ மாத்திக்கலாம், ஸ்கிப்பிங் விளையாடுறது, பப்பாளி ஜூஸ் குடிக்கிறது கூட மறைச்சிடலாம். இரு இரு, இப்பவே கண்ணு மொழி பிதுங்குற அளவுக்கு ஷாக் ஆனா இன்னும் அடுத்ததெல்லாம் தெரிஞ்சா அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவ? பார்த்திபா, கத்தாத. எல்லாரும் உள்ள இருக்காங்க, வந்துருகின்ற போறாங்க. அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை. அப்பா, இவ்வளவு பயம் இருக்கா? இதுக்கே இப்படி பயந்து நடுங்கி நிக்கிறியே. உங்க அம்மா அக்கா மாமியாரெல்லாம் வந்து நின்னு 5 மாசம் ஆகியும் வயிறு தெரியவே இல்லையேன்னு சொல்லி கேட்டா என்ன சொல்லுவ? சரி, மாசத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு தலானியா வச்சு செட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோ. இவங்களை ஏமாத்திடலான்னு கூட வச்சுக்கோ. ஆனா அரவிந்த் வந்து
என் புள்ள வயிற்றுக்குள்ள சேட்டை பண்றானான்னு காது வச்சு கேட்க ஆசைப்பட்டாருன்னா என்ன பண்ணுவ? தலகாணி எடுத்து கையில கொடுப்பியா? நீ சொன்ன பொய்யோட பலனை நீதான் அனுபவிக்க போற. அந்த செகண்ட் ரஜினி மனசு உடைஞ்சு நிக்கும் போது நான் தான் தோள் கொடுத்து தாங்குவேன். ஆனா அரவிந்த் உன்னை தூக்கி எறிவாரு. ரஜினி எப்படி அழணும்னு ஆசைப்படுறியோ அதே மாதிரி நீ அழுவ. அப்போ உன் கூட யாருமே இருக்க மாட்டாங்க. தனியா இருப்ப ராதிகா. அத ஃபேஸ் பண்றதுக்கு நீ ரெடியா இரு. நான் போய் கூலா ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வரேன். இத பத்தி நீ வருத்தப்படவோ கவலைப்படவோ உனக்கு எந்த அவசியமும் இல்லை. அவங்க எப்படி இருந்தாலும் அவங்களுக்காக தான் என் வாழ்க்கைன்னு நான் முடிவு பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு பார்த்திபா. எங்க அந்த முடிவை நான் மதிக்கிறேன். உங்களை நான் விரும்பினதே அதுக்காக தான். ரொம்ப தேங்க்ஸ். ஆனா அவங்க எப்படி வேணா இருந்துட்டு போகட்டும். அதுக்காக நான் என்ன மாத்திக்க முடியாது. இதான் ரஜினி. நான் இப்படிதான் இருப்பேன். என் குடும்பத்தை விட்டு நீ ஒதுங்கியே இரு, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏங்க என் குடும்பம் சொல்லிட்டே இருக்கீங்களே, அப்ப நான் யாரு? அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி, தம்பி இவங்க மட்டுமே குடும்பம் இல்ல. புருஷனும் குடும்பத்துக்குள்ள ஒருத்தன் தான். இங்க பாரு. இருங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். உங்க குடும்பம் சொல்லிட்டு இருக்கீங்களே, அந்த குடும்பத்தை நீங்க விரும்பி தேர்ந்தெடுக்கல. ஆனா என்ன நீங்களும் உங்களை நானும் விரும்பிட்டு இருக்கோம், விருப்பப்பட்டிருக்கோம். பார்த்திபா, நீங்க இல்லன்னு சொன்னாலும் நான் சொல்றதுதான் உண்மை. உங்க மனசுல நான் இருக்கேன். இது உங்க குடும்பம் இல்ல, நம்ம குடும்பம். உங்க அம்மா, தங்கச்சி, தம்பி தான் என் மாமியார், கொழுந்தியா, என் மச்சான். இங்க பாரு. எல்லாம் தெரிஞ்சு நீங்க அமைதியா இருந்தோம் அவங்க தப்ப என்கரேஜ் பண்ற மாதிரி நீங்க செய்யற தப்ப பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியாது. ஆமா, சும்மா இல்லாம இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்ப, அதானே? ஒரு பிரச்சனை வந்தாதான் நல்லது நடக்கும்னா அந்த பிரச்சனை என்னால வரதுல எனக்கு சந்தோஷம் தான். நீங்க நினைக்கிற மாதிரியே இந்த குடும்பம் நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன். ஆனா அவங்க உங்களை புரிஞ்சுக்காம சண்டை போடுறாங்க, நீங்க என்ன புரிஞ்சுட்டு சண்டை போடுறீங்க. சரி, பரவாயில்லைங்க. அதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏன்னா நீங்க என் ஒய்ஃப். ஏங்க உங்க போன் இங்க இருக்கு. பேசுங்க. ஹலோ. ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஓகே. நீங்க போனை வெளியே வச்சுட்டு வந்தீங்க, அதான் எடுத்துட்டு வந்தேன். என்னங்க பாக்குறீங்க? நீங்க எது மிஸ் பண்ணாலும் அதை நான் தானே எடுத்துட்டு வந்து தரணும். கொடுக்கா, நான் எடுத்துக்கிறேன். தேங்க்ஸ்க்கா. என்னக்கா? உள்ளவான்னு கூப்பிடாம தேங்க்ஸ்னு சொன்னா சரி நீங்க கிளம்புங்க தானே அர்த்தம். ஐயோ. பரவாயில்ல, நான் கிளம்புறேன். நீ ஒழுங்கா படி, சரியா? அக்கா சாரிக்கா, அத்தை உள்ள இருப்பாங்க. நீ வருவியோ வரமாட்டியோன்னு தான். அதான் நான் அப்பவே பரவாயில்லன்னு சொல்லிட்டேனே. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ போ. நான் கிளம்புறேன். அக்கா என்ன தப்பா நினைச்சுக்காத. நான் எதுவும் நினைக்கல. நான் கிளம்புறேன், நீ போ. சரிக்கா. ரஜினி, ஏதோ தாய் மாமா குடும்பமாச்சேன்னு கொஞ்சம் இறக்கப்பட்டா அவளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதனால அவளுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிடாதீங்க. இதான் நீ வாழ்ற லட்சணமா?
இதெல்லாம் எனக்கு தெரியக்கூடாதுன்னு தானே என்கிட்ட போய் சொல்லி அங்க வாசல்ல இருந்து அனுப்பி வைக்க பார்த்தேன். அக்கா இங்க பாரு திவ்யா, பாசத்துக்கு கட்டுப்பட்டு எவ்வளவு வேணா இறங்கி போலாம். அத புரிஞ்சுக்காம செஞ்சா கூட பொறுத்து போலாம். தெரிஞ்சே வேணும்னே படிக்க வைக்கிறேன்னு சொன்னதை மீறி உன்னை இப்படி கஷ்டப்படுத்தும் போது நீ எதுக்கு சகிச்சுக்கணும்? அக்கா ஈஸியா கிடைச்சிட்டா அதோட வேல்யூ தெரியாது இல்லக்கா. இவங்க என்ன எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் நான் படிப்பேன்க்கா. நான் கலெக்டர் ஆவேன். கேட்டீங்களா? இவ்வளவு மாதிரி ஒருத்திக்கு சப்போர்ட்டா இருந்து அவளை ஜெயிக்க வைக்கலனாலும் அவளை இப்படி டார்ச்சர் பண்ணாதீங்க. அவளை படிக்க விடாம தொந்தரவு செஞ்சீங்க. உங்களால அவ கலெக்டர் ஆகுறது ஏதாவது பிரச்சனையாச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். மா டேய், நீ ஏன்டா அங்கே நின்னுட்டு? இது நம்ம வீடு, தைரியமா வாடா. என்னம்மா என்னாச்சு? ஆ? இந்த அழகி இருக்காள உன் பொண்டாட்டி. இவள ரேஷன் கடைக்கு போயிட்டு வான்னு சொல்லி அனுப்புனா அத சாக்க வச்சுக்கிட்டு பார்க்ல போய் 2 மணி நேரம் உட்காந்து படிச்சுட்டு வரா. அத கேட்டதுக்கு தான் அக்கா தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, நான் போய் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் பாரு. நீ போய் முகம் கழுவிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். போ. ஒரு நிமிஷம் இங்க பாரு ஆனந்த், அவ கலெக்டர் ஆகணுங்கிற கனவோட இருக்கான்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஒரு பொண்ணா இருந்தும் உங்க அம்மாவால அதை புரிஞ்சுக்க முடியல. அட்லீஸ்ட் நீ அவளை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ண. நீ சப்போர்ட் பண்ணுவேன்னு நம்பிதான் அவ எல்லாரையும் மீறி உன்னை கல்யாணம் பண்ணிருக்கா. அந்த நம்பிக்கையை காப்பாத்து, அதுதான் உனக்கு மரியாதை. இல்லனா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். இங்க பாருங்க, நான் அப்படி போனதும் அவளை மிரட்டுறது, அடிக்கிறது, திட்டுறதுன்னு இந்த மாதிரி வேலை எல்லாம் வேண்டாம். அவ படிப்பை கெடுக்கணும்னு நினைச்சீங்க, அவ்வளவுதான். அவ எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி கலெக்டர் ஆவா. இதை யார் தடுத்தாலும் நான் விட மாட்டேன். ஆனா ரஜினி இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரல. அவ வர நேரம் தான். ஓ அனிதா, இவ எதுக்கு இப்ப கால் பண்றா? ஹலோ அனிதா, சொல்லுடி, எப்படி இருக்க? இருக்கேன். என்னால இன்னும் நம்பவே முடியல. உன் நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு. எவ்வளவு நாளாச்சு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு அனிதா. நான் உனக்கு எத்தனை தடவை கால் பண்ணேன், எத்தனை தடவை மெசேஜ் பண்ணேன், எதுக்குமே நீ ரிப்ளை பண்ணல. நேர்ல வருவ, வந்து நீயே சண்டை போட்டு போயிடுவ. இப்பதான் நீயே கால் பண்ணிருக்க. தேங்க்ஸ் அனிதா. இங்க பாரு, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் கால் பண்ணேன். சொல்லுடி. பார்த்திபனுக்கு ஏதோ கண்டமா, கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணணுமா. அதையும் நீயும் அவனும் சேர்ந்து போய் தான் பரிகாரம் பண்ணணுமா. சரி அனிதா, என்னைக்குன்னு சொல்லு. நான் ஆபீஸ்ல லீவ் சொல்லணும். நான் வந்து பண்றேன்டி. ஏய், நீ கோயிலுக்கு வரவே கூடாது. இந்த பரிகாரத்தை பண்ணவும் கூடாது. அனிதா, நான் சொல்றது புரியுதா? புரியுது அனிதா. நான் வரல. இப்பவும் எனக்கு உன் மேல பெருசா எந்த நம்பிக்கையும் இல்ல. ஏன்னா நம்புற அளவுக்கு நீ தகுதியானவளும் இல்ல. பார்த்திபனை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன்னு செஞ்சு கொடுத்த சத்தியத்துல ஆரம்பிச்சு எப்பவுமே நீ உன்னோட வார்த்தையை காப்பாத்தல. ஏய், நான் உனக்காக நிறைய செஞ்சிருக்க ரஜினி. ஆனா நீ எனக்காக எதையுமே கிழிக்கல. இத பாரு,
இது நான் உனக்கு கொடுக்கற லாஸ்ட் சான்ஸ். இல்ல அனிதா, நான் வரமாட்டேன். நிச்சயமா வரமாட்டேன். யாரு வந்து என்ன சொல்லி கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். எங்க அப்பாவும் அம்மாவும் இப்ப உன் வீட்டுக்கு வந்திருப்பாங்களே, அவங்க எவ்ளோ கெஞ்சி கூப்பிட்டாலும் நீ வரவே கூடாது. என்ன புரிஞ்சுதா? புரியுது. ரஜினி, ரஜினி, ஏன் கண்ணே பட்டுடு போல இருக்கு. ரொம்ப அழகா இருக்க ரஜினி. வா. பார்த்திபா, இந்த பார்த்திபா, வா. 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. திருஷ்டி சுத்தி போடணும். இவள பத்மாமா எதுவும் சொல்லக்கூடாது. நல்ல காரியத்துக்கு போறீங்க, நல்லபடியா போயிட்டு வரணும். அதுக்காக தான் இதெல்லாம். பார்த்திபா, வா. என்னடி, என்னமோ ரஜினி கோவிலுக்கு போறதுக்கு நான் விட மாட்டேன்னு சொன்னேன். இருமா, இப்பதான் நான் வந்திருக்கேன். என்னக்கா விசேஷம்? அது ஒண்ணு இல்ல ராதிகா. பார்த்திபனோட அப்பா அம்மா நேத்து வந்திருந்தாங்க. வந்து இப்ப மட்டும் இல்ல, அவ வந்து பரிகார பூஜையை முடிக்கிற வரைக்கும் பேசாம தான் இருக்கணும். பா, நீங்க என்னப்பா இப்படி ஆயிட்டீங்க? என்ன அம்மா எப்படி பேசுறாங்கன்னு பாத்தீங்களா? அனிதா, நாம நினைக்கிறது, பேசுறது, செய்யறது இது எல்லாமே பார்த்திபனோட நல்லதுக்காக தான். நீ அவன் நல்லா இருக்கணும் தான் நினைக்கிற. என்னப்பா நீங்க இப்படி பேசுறீங்க? அவன் என் தம்பிப்பா. ஆரம்பத்துல இருந்தே அவன் நல்லா இருக்கணும் தான் நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன். அப்புறம் என்ன, அம்மா சொல்றத கேளு. பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவ தான் அவன் பொண்டாட்டி. அப்பா, தயவு செஞ்சு இந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க ப்ளீஸ். அனிதா, அவ கூட சேர்ந்துதான் பரிகாரம் பண்ணணும்னு ஜோசியர் சொல்லிருக்காருல்ல. அதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? நாளைக்கு அவனுக்கு சின்னதா ஒரு பிரச்சனை வந்தா கூட பரிகாரம் செய்யாம விட்டதுனாலதான்னு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். ஜோசியர்கிட்ட கேட்காம நாம எதுவுமே செஞ்சதில்ல. எனக்கு அவங்க வந்துட்டாங்க.
பார்த்திபா, என்னடா நீ மட்டும் வந்திருக்க? ரஜினி எங்க? டேய், என்ன முழிக்கிற? நேத்து நாங்க வந்து பேசினப்போ நீ பேசின பேச்சே சரியில்லை. அவளை வர வேண்டாம்னு சொல்லிட்டியா? இவன் சொன்னதுமே அவ கேட்டுருவா பாருங்க. அவளை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்கீங்க நீங்க. டேய், பதில் சொல்லுடா. மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்கோம்ல. நாங்க 2 பேரும் இங்க வர்றதுக்காக தான் கிளம்பணும். அதுக்குள்ள எதுக்கடி சிரிக்கிற? சிரிக்கிற மாதிரியா இங்க நடந்திருக்கு? மா, அது குடும்பமே இல்ல, ஒரு ஆஸ்கர் லெவல் டிராமா கம்பெனிமா. இவங்க கிளம்புனாங்களாம், அவ விழுந்தாலாம். இந்த கதையை நீங்க வேணா நம்பலாம். நான் அந்த அளவுக்கு லூசு கிடையாது. டேய், அவ இங்க வந்து ஒரு நாள் இருக்கணும்டா. அவ கையால சமைச்சு சாமிக்கு படையல் போடணும்டா. என்ன செம்ம டிராமாலாம் போட்டு வந்துட்டீங்க போல இருக்கு. ஐயோ, ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. அதான் சொல்லிட்டு போனால இது உங்க வீடுன்னு. அனிதா, நான் அவ்ளோ தூரம் சொல்லியும் நீ எப்பவும் போல உன் புத்திய காமிச்சிட்டல. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம கோவப்படாத ப்ளீஸ். என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனா என்ன நடந்தாலும் நீ வந்து நிப்பன்னு தெரியும். ஏன்னா நீ எப்படிப்பட்ட ஃப்ராடு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்பா. நான் எந்த ஃப்ராடு தனமும் பண்ணல. நீ வாய்க்கு வந்த மாதிரி பேசாத நீ அனிதா. என்னடி சொல்றது, நான் என்னடி கேக்குறது? நீ வந்து நிப்ப. உன்ன நான் எதுவுமே கேட்க கூடாதுல்ல. நீ சொன்னதுனாலதான் அப்பா அம்மா வந்திருக்காங்கன்னு பார்த்திபன் சொன்னப்போ நான் அவங்கள பார்க்க வர மாட்டேன், நீயே பேசி அனுப்பிடுன்னு நான் பார்த்திபன் கிட்ட சொன்னேன். ஆனா அது நடக்கல. அவங்க கேட்டப்ப கூட நான் வரலன்னு தான் சொன்னேன் அனிதா. ஆனா உங்க அம்மா அப்பா என் கால்ல வந்து விழுந்தாங்க. பார்த்திபனுக்கு ஏதாவது ஆயிட்டா பிடிக்காத தாலிய கலட்டி வீசலான்னு பாக்குறியான்னு உங்க அம்மா கேட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எது செஞ்சாலும் உன் இஷ்டத்துக்கு செய்வேன் தான் இருப்பேன். அதுக்குன்னு காரணம் வேற கிடைச்சிருச்சுல உனக்கு. நான் உங்க அப்பா அம்மாக்காக தான் வந்தேன், வேற எந்த காரணமும் இல்ல அனிதா. இத்தனை தடவை அசிங்கப்பட்டதுக்கு அப்புறமும் நீ எனக்காக நான் சொன்னதை செஞ்சிட மாட்டியான்னு ஓரமா ஒரு நட்பாசை இருந்துச்சு. ஆனா அது கூட நடக்காதுன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் என்னெல்லாம் பண்றேன்னு நானும் பாக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கு, நீங்க இங்கெல்லாம் இருக்க வேண்டாம். மாமாவும் அந்த பார்த்திபனும் இருக்காங்க. அந்த மாதிரி உங்களையும் நினைச்சுக்க போறாங்க. என்ன பேசிட்டு இருக்க நீ? வெளியே இருந்து பாக்குறவங்க சொல்லாட்டியும் நீயே சொல்லுவ போல இருக்க. ஏங்க, ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இங்க நீங்க தங்குனா ஏசி கூட இல்ல. இங்க பாரு, நானே பரவாயில்லன்ற, உனக்கு என்ன? நீங்க பரவாயில்லன்னு சொன்னா அது உங்க பெருந்தன்மை. அதுக்காக நானும் சரின்னு சொல்ல முடியுமா? நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ரஜினி அக்கா கூட இருந்தாலே நான் சரியாயிடுவேன். அவளை வர சொல்லுங்க. என்ன விட அவ முக்கியமாயிட்டாளா உனக்கு? அப்படி யார் சொன்னா? என்னமோ இப்ப எனக்கு அவ கூட இருக்கணும் போல இருக்கு. அவ இல்ல, பார்த்திபன் வீட்டுக்கு போயிட்டா.